நான் இஃபான் ப்ரோ, நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. இர்ஃபான்ஸ் பிரியாணி எவ்வளோ ஹோட்டல்ல போய் ரிவ்யூ சொல்லியிருப்பீங்க, ஆனா உங்களுக்கே வச்சான் பாத்தீங்களா ஒருத்த விபூதி. ப்ரோ, நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லி ஒரு செம்ம கூல் விஷயம். சைனா கேஎஃப்சில வந்துட்டு பீஃப் பர்கர் இருக்குது. வீட்டுல வந்து சைலண்டா படுத்துட்டு யூடியூப்ல வர காசு வச்சு ஏதாவது சும்மா இருக்கலாம்ல, எதுக்கு ப்ரோ உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நான் உங்க மேல நல்லா நம்பிக்கை வச்சிருக்கேன், நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ரோ. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இப்போ ரீசெண்டா தான் இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்குது. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அது என்னன்னா, பாதி பேர் ஆல்ரெடி சோசியல் மீடியாலாம் பார்த்திருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்ற தெரியாதவங்க தான் இந்த வீடியோ. அதாவது என்னாச்சுன்னா, நம்ம இர்ஃபான் இருக்காருல்ல, அவரு யாருன்னா எல்லா ஹோட்டல்லையும் போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாரு. அது பேர் தான் ஃபுட் ரிவ்யூ. ஆனா இவருடைய ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இவருக்கே ஒருத்தர் ஃபுட் ரிவ்யூ சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் ஃபுட் ரிவ்யூ சொல்றது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமான நீங்க நினைக்கலாம். கஷ்டம்லாம் இல்லைங்க. அந்த மேல உள்ளது யார் வேணா ஃபுட் ரிவ்யூ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு என்ன ஒரு ரிவ்யூ இந்த ஏதாச்சும் நம்ம விருப்பத்துக்கு கொடுக்கலாம். ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இர்ஃபான் ப்ரோவோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்காரு. இவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து லாபத்தை கம்மியா வச்சு பெஸ்டா குக் பண்ணி கொடுங்க, நீங்க பார்க்காத காசு இல்ல. அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஸ்கேம் பண்ணியிருக்காருல, இஃபான் ப்ரோ ஸ்கேம்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி. ஆனால் இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் இவர் ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க, நேரில் வர்றாங்க, கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான். ஆனால் வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம அப்படிதான் இவர் இஃபான் ப்ரோடைய இந்த ஸ்கேம் கண்டுபிடிச்சிருக்காரு. தி கிரெடிட் கோஸ் டு நம்ம விபி ஃபேக்ட்ரி. அதாவது நம்ம இர்ஃபான் ப்ரோ இருக்கார்ல, அவர் ரீசெண்டாக ஒரு பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருங்க, யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம இர்ஃபான் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய பிரியாணி வந்து 3650க்கு இது விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பிரியாணியை. நைஃப் கூட பாக்குறீங்க, கண்டிப்பா சேஃப்டி கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிருங்க, இனிமே இதை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா அது அந்த பிரியாணி அவ்வளவு வர்த்தா இல்லையானே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. டேய், சிக்கன் பிரியாணி தான், டேய் மட்டன் பிரியாணியா இருக்கும்டா, அது சிக்கன் பிரியாணி இல்லடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, கரெக்ட் தான், சிக்கன் பிரியாணி இல்ல, மட்டன் பிரியாணி தான். இந்த இடத்துக்கு தான் நம்ம விபி ஃபேக்டரி வராரு. இவரு தான் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு ஃபுட் ரிவ்யூ சொல்றதாச்சே. ஃபர்ஸ்ட் டைம் சேரார்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆவரேஜ் பிரியாணி தான் இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும். மோஸ்ட்லி மிடில் லைஃப்ல இருக்கிறவங்க யாராலையும் நம்ம இர்ஃபான் ப்ரோ பிரியாணியை வாங்கி சாப்பிட முடியாது. பிகாஸ் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் நம்ம விபி ஃபேக்டரி போயிட்டு மிடில் கிளாஸ்ல யாரெல்லாம் அதான் மோஸ்ட்லி அவங்களால சாப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல. அதனால இவர் போயிட்டு அவர் யூடியூப் காசை வச்சு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பிரியாணி பக்கெட்டை வாங்கிட்டு வர்றாரு. பக்கெட்டை வாங்கிட்டு வந்து வர்த்தா இல்லையான்னு சொல்றாரு. சரி, ஓகே, இவரு போயிட்டு வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சாரு. 3650 ரூபாய்க்கு வர்த்து இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி டோர் டெலிவரி பண்ணிருக்கலாம்ல. டோர் டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்க, நேரம் அங்கேயே தான் போயிட்டு வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு அங்கேயே போச்சு எல்லாருக்கும் நம்பிக்கை. நம்ம விபி ஃபேக்டரி போயிட்டு நேராக போயிட்டு அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம இர்ஃபான் ப்ரோ இந்த மனுஷங்க எப்படி மாட்டாருன்னா, ஸ்கேம் பண்ணிதாங்க. அதாவது ஸ்கேம்னு சொல்ல முடியாது, ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாருங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, வேற எதான் சொல்றது. பிரியாணின்னு போய் சொல்றியா, இதுலயும் போர்ஜரியா? அவருடைய இஷ்டங்க, அது அவ்வளவு தரலாம் தராமையும் போலாம். நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா வர்த்தா இல்லையான்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். அவர் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன தெரியுமாங்க? இப்போ பக்கெட் பிரியாணின்னா அந்த பக்கெட் ஃபுல்லாக தானே கொடுக்கணும். அந்த பக்கெட்டில் ஒரு 70% தான் இருந்துருக்குது, மீதி 30% இல்லை. அதாவது இவர் வந்து அந்த பக்கெட்னா 3650க்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தான் நாங்கள் பிரியாணி தரணும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ பார்க்க சொல்லவே பாதி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் காலியா இருக்கு பக்கெட்ல, சொல்ல நரம்ப அடிப்பாருன்னு நினைச்சேன். இந்த பிரியாணி 3650க்கு வர்த்து இல்லை அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவர் பண்ண செகண்ட் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம விபி ஃபேக்ட்ரி இருக்கார்ல, இவரு அந்த பக்கெட்ல இருந்து பிரியாணி தனியா மட்டன் பீஸ் தனியா எடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா மட்டன் பீஸ் வந்து 764 கிராம் தான் இருந்திருக்கிறது. சரி ஓகே, அதில் ஏன் அப்படி ஒரு இந்த சிக்கன் வந்து சிக்கன் மட்டனில் ஓவராக குழஞ்சி போச்சுன்னா அந்த பீஸ்லாம் தனித்தனியாக வந்துடல, அதில் கூட வெயிட் கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு நினச்சி விட்டுடலாம், அது கூட ஓகே தான். ஆனால் ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 kg தான் இருந்துருக்குது. அந்த ரைஸ் அப்போது 3650க்கு ஒரே 4 kg ரைஸ் ஆனால் அப்போது அது வர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஸ்கேம்னு சொல்லாமல் என்னன்னுங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, இர்ஃபான் ப்ரோ வந்து அவருடைய பிராண்டை அவருடைய பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தான், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒர்த்தாக போகலாம்ல, அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. அங்கேயே இவர் இர்ஃபான் ப்ரோ வந்து சொதப்பிட்டாரு. சரி ஓகே, இந்த ப்ரைஸ் ஓகே, இந்த வெயிட் ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ லாஸ்ட்டாக அவர் பண்ண பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாரு விபி ஃபேக்ட்ரி. ஒரு 2-3 பேரை வச்சு டேஸ்ட் பார்க்குறாரு, அவரும் டேஸ்ட் பார்க்குறாரு, ஒரு 2-3 பேரை வச்சு டேஸ்ட் பார்க்குறாரு. அது சாப்பிட்டு பார்த்துட்டு அது அந்த அளவுக்கு வர்த்தில்லைன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அது ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு அவர் செஞ்சு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு பாதி பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாருல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வெயிட்டும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, மட்டன் பீஸும் இல்லை. அப்போ எதுக்கு 3650 rupees? எதுக்கு அதுக்கு அந்த பக்கெட் பிரியாணிக்கு எதுக்கு அவ்வளோ ரேட்டுன்னு சுத்தமாக புரியல. எதுக்கு வச்சுங்கன்னு தெரியல அவ்வளோ ரேட்டு. இப்போ எல்லாருக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் பண்ணது ஸ்கேம்லாம் வராது, ஓகே தான், அது அவங்க விருப்பம். நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு விற்கிறீங்கன்னா வாங்குறதும் வாங்காததும் மக்களுடைய விருப்பம். அது ஸ்கேம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா 3650 rupeesக்கு உங்கள் பிரியாணி வருதா அப்படின்றது தான் கேள்வியே. 3650 rupees கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. அப்படி வேணாம், அவ்வளோ அந்த பிரியாணி அவ்வளோ ஒர்த்து இல்லான்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ரெண்டுமே ஓகேனா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம